விசேஷம் 13வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரை. லூக்கா 13 6வது வசனத்திலிருந்து. அப்பொழுது அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போட்டு இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷம் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எருப்போடுவேன். கனி கொடுத்தாலும் சரி, கொடாவிட்டாலும் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். கவனிங்க ப்ளீஸ், நல்லா கவனிங்க. இந்த வருடம் முழுவதும் தேவனாகிய கர்த்தர் நம்மை கிருபையாய் நடத்தி வந்தார். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது கனி கொடுக்கிற வாழ்க்கையாய் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்வு என்பது பிரயோஜனமுள்ள ஒரு வாழ்க்கையாய் இருக்கிறது. ஆமென். அது கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை. சரிங்களா? ஒரு காலத்துல பாவத்திலே, அக்கிரமத்திலே, பலவீனத்திலே, சாபத்திலே, இருளின் அதிகாரத்திலே வாழ்ந்தோம். அப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்விலே கனியற்ற, புரோஜனமற்ற, வீணான, ஒன்றுமில்லாத சாபமான ஒரு வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை இருந்தது. ஆமென். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வந்து அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே நம்மை மீட்டுக் கொண்டாரோ, அந்த வாழ்க்கையானது கனி கொடுக்கிற வாழ்க்கையாக, பிரயோஜனமுள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அது பரலோகத்தின் வாழ்க்கையாய், நீதிக்குரிய வாழ்க்கையாய், பரிசுத்தத்துக்குரிய வாழ்க்கையாக இருக்கிறது. எத்தனை பேர் இதை ஏற்றுக்கொள்றீங்க? எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீங்க? ஆமா. பாருங்க, இங்கே ஒரு மனுஷன் அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதுல கனியை தேடின போது அதுல என்ன இல்லை? கனி இல்லை. கவனிங்க, நல்லா கவனிங்க. ஒரு அத்தி மரத்தை நட்டு அதுல கனியை தேடின போது அதுல என்ன இல்லை? கனி இல்லை. அவன் தோட்டக்காரனை பார்த்து கேட்கிறான், 3 வருஷமாக இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன். எத்தனை வருஷமா கனியை தேடி வர? 3 வருஷமாக நான் என்ன பண்றேன்? கனியை நான் தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. கவனி, ஒன்றையும். தேவன் நமக்கு கொடுத்த கிருபை, ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்பு, தேவனாகிய கர்த்தர் கொடுத்த நீதி, அவருடைய இரக்கம், அவருடைய பாதுகாப்பு, அவருடைய பலன், இதெல்லாம் ஆண்டவர் ஏன் நமக்கு கொடுத்தார்னா, நம்மிடத்துல எதை எதிர்பார்த்து கொடுத்தார்? கனிகளை எதிர்பார்த்து கொடுத்தார். ஒரு பயனுள்ளவர்களாக நாம் மாற வேண்டும் என்பதற்காக இந்த வாழ்வை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கவனிங்க, தயவுசெய்து கவனிங்க. இந்த வருடத்தின் கடைசி நொடிகளிலே நாம் வந்துவிட்டோம். எத்தனை பேருடைய வாழ்க்கை, நாம் கேட்கிறேன் ஒரு கேள்வி, இன்னைக்கு ஆராய்ந்து பார்த்து தான் புதிய வருடத்துக்குள்ளே கடந்து போனா நமக்கு அது பிரயோஜனமா இருக்கும். எத்தனை பேருடைய வாழ்க்கை கனி கொடுக்கிற வாழ்க்கையா இருந்தது? தேவன் எதிர்பார்த்த அவருடைய எண்ணங்களை எத்தனை பேர் நிறைவேற்றி இருக்கீங்க இந்த வருஷத்துல? உங்களுடைய பரிசுத்தத்தை எதிர்பார்த்தாரு, விசுவாசத்தை எதிர்பார்த்தார், சாட்சியா வாழ்றதை எதிர்பார்த்தார், தேவ மகிமை வெளிப்படுத்தணும்னு எதிர்பார்த்தார், தேவனுடைய கிரியைகளோடு வாழணும்னு எதிர்பார்த்தார்.
தேவ வல்லமை பெற்று வாழணும்னு எதிர்பார்க்கிறேன். எத்தனை பேர் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தேன்? தைரியமா நான் வாழ்ந்தேன். கர்த்தர் எதிர்பார்த்த வாழ்க்கையை இந்த வருடத்திலே நான் வாழ்ந்தேன். அது ஒரு கனிவுள்ள ஒரு வாழ்க்கையா, அது ஒரு புரோஜனமுள்ள ஒரு வாழ்க்கையா இருந்தது என்று சொல்லி எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஒருவேளை நல்ல கவனிச்சுக்கொள்ளுங்க, சொல்லலன்னு சொன்னா ரொம்ப கடினமானது. ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்கிறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு, நம்மை அழைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு, நம்மை பரிசுத்தப்படுத்தினதற்கு ஒரு நோக்கம் உண்டு, கிருபையை கொடுத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு, சுகத்தை கொடுத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு, இருளின் அதிகாரத்தில் நம்மை விடுதலை ஆக்கினதற்கு ஒரு நோக்கம் உண்டு. எல்லாவற்றுக்கும் ஒரு நோக்கம் உண்டு. எல்லாருடைய எதிர்பார்ப்பு. நல்ல கவனிங்க ப்ளீஸ், இங்க கவனிச்சு. வருஷம் வருஷம் புது வருஷம் வருது, ஆனால் தேவன் எதிர்பார்த்த வாழ்க்கை வாழ்வதுதான் கனி உள்ள ஒரு வாழ்க்கை, புரோஜனம் உள்ள ஒரு வாழ்க்கை. அது தனிப்பட்ட வாழ்விலானாலும் சரி, குடும்ப வாழ்வினாலும் சரி, சபையில் வாழ்வினாலும் சரி, கனி உள்ள ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் இன்னைக்கு உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்கிறார் பாருங்க. அந்த அத்தி மரத்தை நட்டுட்டு கனியை தேடி வரும்பொழுது அந்த இடத்துல என்ன இல்லை? கனி இல்லை. 3 வருஷமா தேடுறாரா, ஒண்ணு கூட இல்லையா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களிடத்துல எதிர்பார்க்கிற காரியம் நிறைவேறி இருக்கிறதா, நிறைவேறலையா? நான் உங்களுக்கு சொல்ல பாருங்க, தேவனுடைய வார்த்தைலாம் ரொம்ப உண்மை, ரொம்ப உண்மையிலும் உண்மை. அது எந்த விதத்துல மாறாது. மாத்தியும் நம்மளால என்ன பண்ண முடியாது? சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. அது இப்படித்தான் நடக்குன்னா இப்படிதான் நடக்கும். அப்போ அந்த எஜமான் சொல்றாரு, 3 வருஷமா இதுல என்ன பண்றேன்? கனியை தேடி வரேன், ஆனா இதுல என்ன இல்ல. அதனால நீ என்ன பண்ணித? வெட்டி. இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது? நல்ல கவனிச்சுங்க ப்ளீஸ், நல்ல லிசன் பண்ணுங்க. பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கை, கனியற்ற வாழ்க்கை, தேவன் விரும்பாத வாழ்க்கை. கனி இல்லாத வாழ்க்கை, பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கை, தேவன் விரும்பாத வாழ்க்கை. அதை என்ன பண்ணுவார் தெரியுமா? ஆண்டவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? தேவன் என்ன பண்ணுவார் தெரியுமா? என்ன பண்ணுவார் தெரியுங்களா? சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. வெட்டி போட்டு, வெட்டி போட்டுருவோம். ஏன் சொன்னா, உங்களுக்கு நீங்க பிரயோஜனம் இல்லாம, குடும்பத்துக்கும் பிரயோஜனம் இல்லாம, சபைக்கும் பிரயோஜனம் இல்லாம, ஏன் நிலத்தை கெடுக்கிறது? இல்ல, ஏன் நிலத்தை கெடுக்கிறது? ஏன் நிலத்தை கெடுக்கிறது? நீங்க நிலத்தை கெடுக்கிறவர்களாக வாழ்ந்து வாழ்க்கையெல்லாம் முடிச்சுட்டு கனி கொடுக்கிறவர்களாக நீங்க வாழணும். அல்லேலூயா. அப்பதான் அது நல்லது. இப்போ இன்னொரு 15 நிமிஷத்துல நம்ம புதிய வருஷத்துக்குள்ள போவோம். இன்னும் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பழைய குருடி கதவை திறந்து. அவ்வளவுதான். இங்க முடிச்ச உடனே அப்படியே திரும்ப பாவம், அதே அவிசுவாசம், அதே கீழ்ப்படியாமை, அதே சோம்பலின் ஆவி, தேவனுக்கு பயப்படாத வாழ்க்கை, பாவங்களை திரும்ப திரும்ப செய்யுது, தேவன் விரும்புறதை செய்யாது, அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா என்ன பிரயோஜனம்? அது என்ன பண்ணா நிலத்தை கெடுக்கும், உங்க வாழ்க்கையும் கெடுக்கும், உங்க குடும்பத்தின் வாழ்க்கையும் கெடுக்கும், சபையும் கெடுக்கும், தேசத்தையும் கெடுக்கும். அதனால கர்த்தர் சொல்ற காரியம் என்ன சொன்னா, நாங்க கனி கொடுக்கிற வாழ்க்கையாக இந்த நாள்ல நீங்கள் எல்லாரும் மாறணும். நீங்க தேவனுடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கணும். நீங்க ஒவ்வொருத்தரும் ஒப்பு கொடுக்கணும். இல்லைன்னா என்ன நடக்கும்? நான் சொல்றேன் பாருங்க. இல்லைன்னா என்னன்னா, அந்த எஜமான் சொல்றாரு, இதை நீ என்ன பண்ணிடு? வெட்டி போட்டு, வெட்டி போட்டு. உங்களுக்கு கிடைக்கிற கிருபை போயிடும், உங்களுக்கு கிடைக்கிற பாதுகாப்பு போயிடும், உங்களுக்கு கிடைக்கிற பலன் போயிடும், உங்களுக்கு கிடைக்கிற சுகம் போயிடும். அதை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? இன்னொருத்தருக்கு கொடுக்க. பயனுள்ளவர்கள் உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்க, இல்லாதவனிடத்துல உள்ளதும் எடுக்கணும். சும்மா ஆண்டவர் ஒரு கிருபையை கொடுத்து உட்கார்ந்து நீ பழைய மாதிரி பழைய வாழ்க்கை, கனியற்ற வாழ்க்கை, பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கையை வாழ்றதுக்காக கிருபையை கொடுத்துலாம் வைக்க மாட்டார். இன்னைக்கு நம்ம எல்லாம் மனம் திரும்பி ஒரு புதிய வருஷத்துக்குள்ள போனோம். அப்ப அந்த தோட்டக்காரர் சொல்றாரு, ஐயா
என்ன வேணும்? இன்னும் எவ்வளவு வேணும் சொல்லுங்க? இன்னும் ஒரு வருஷம் சொல்லுங்க. இன்னும் ஒரு வருஷம். ஆண்டவர் பாருங்க, இன்னொரு வருஷத்தை நமக்கு கூட்டி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஏன் இந்த ஒரு வருஷம்? ஏன் இந்த ஒரு வருஷம்? சத்தமா சொல்லுங்க. ஏன் இந்த வருஷம்? இன்னும் சத்தமா கனி கொடுக்கணும். சத்தமா கனி கொடுக்கிறது. இன்னும் ஆண்டவர் கிருபையை கொடுக்க. அதை சுத்தில என்ன பண்றேன் நானே சொல்லுங்க? சுத்தில என்ன பண்ணுவேன்? கொத்தி எரு போடுறேன். அப்படின்னா ஒரு புதிய வருஷத்துல கிருபையா கர்த்தர் உங்களை கொண்டு போறாரு. உங்களை சுத்தி என்ன பண்ண போறாரு? கொத்தி எரு போடணும். இன்னும் கிருபை என்ன பண்ணாரு? கொடுக்கும். அதை பயன்படுத்திக்கணும். அதை நீங்க என்ன பண்ணுங்க? சத்தமா சொல்லுங்க. இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா. இந்த வருஷத்துல 100% தேவனிடத்துல இருந்து அற்புதங்களை பெற்றேன்னு யாருன்னா சொல்ல முடியுமா? 100% நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றேன் சொல்ல முடியும். ஆண்டவர் நிறைவான ஆசீர்வாதத்தை 100% வைத்திருந்தார். இன்னைக்கு அதுல நான் சொல்றேன் பாருங்க, இங்க உட்கார்ந்து இருக்கோம். ஈவன் 2%, 2% கூட நீங்களும் பெறல. ஆண்டவரை குறை சொல்லிட்டு ஆண்டவருடைய நாமத்தை தூஷித்து ஆண்டவருக்கு ஏற்றபடி நடக்காம வாழ்ந்ததினால 98% ஆசீர்வாதங்கள் கர்த்தரால் கொடுக்கப்பட்டது உங்களால் பெற முடியாமல் போயிடுச்சு. இன்னைக்கு நம்ம அதெல்லாம் எண்ணி ஆராதிப்பதில் உண்மையா இருப்பேன், நன்றி சொல்வதில் உண்மையா இருப்பேன், உம்மை துதிப்பதில் உண்மையா இருப்பேன், பரிசுத்தமாய் வாழ்வதில் உண்மையா இருப்பேன், சாட்சியா இருப்பதிலே உண்மையா இருப்பேன், விசுவாசத்திலே உண்மையா இருப்பேன், துதிப்பேன் சொல்ல ஒரு உறுதிப்பாட்டோடு நம்ம என்ன பண்ணலாம்? புதிய ஆண்டுக்குள்ளே நாம் கடந்து போகலாம். நிறைவான ஆசீர்வாதமாய் கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். அப்படியே நம்ம எல்லாரும் எழுந்து நின்று அப்படியே வர்ஷிப்புக்குள்ள போகலாம். யாரும் அங்கங்க போகக்கூடாது. ஹல்லேலூயா. நன்றி சொல்றோம், நன்றி சொல்றோம், நன்றி சொல்றோம், நன்றி சொல்றோம். எல்லாரும் ஹல்லேலூயா, ஆமென். எல்லா கரங்களை நல்லா உயர்த்தி, நல்லா உயர்த்தி பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் என்னை தாங்கினீரே, சுமந்தீரே, தப்புவித்தீரே, ஏத்தினீரே. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எல்லா கரங்களை உயர்த்தி எல்லாரும் எழுந்து. யாரும் உட்காரக்கூடாது, யாரும் தூக்கக்கூடாது. உன்னை கொத்துகிற நேரம் இது, உன்னை சுற்றில எரு போடுகிற நேரம். எல்லா கரங்களை நல்லா உயர்த்தி ஸ்தோத்திரமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி. கனி கொடுக்கலாம் ஆண்டவரே, நாம் கிருபையை விளக்கலாம் ஆண்டவரே. நன்றி இல்லாம இருந்த ஆண்டவரே, ஆனாலும் சுகத்தோடு நடத்தினீங்க ஆண்டவரே. உம்மை துதிக்க, ஆராதிக்க, பரிசுத்தமாய் வாழ எதிலுமே சரியில்லாத இருந்தாங்க. ஆனால் கூட கொத்தி எருப்போடும்படி ஆண்டவரே இந்த நாள் எங்களை கொண்டு வந்திருக்கிறோம். நல்ல நல்ல கரங்களோட ஹல்லேலூயா. நல்லா நடந்து வந்தோ, ஆனால் சேதம் ஒன்றுமில்லையப்பா. கண்ணீரை கடந்து வந்தோ, நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. அக்கினியில் நடந்து வந்தோ, சேதம் ஒன்றுமில்லையப்பா. Amen.
வழி நான் கடந்தோம். இனி வரும் நாட்களெல்லாம் உந்தன் மகிமைகளை காண்போம். வருடங்களை உமது இனி வரும் நாட்களெல்லாம் உந்தன் மகிமைகளை காண்போம். எங்கள் ஆயுள் உள்ளவரே, இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். நல்லா பாருங்க. எங்கள் ஆயுள் உள்ளவரே, இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடுவோம். எங்கள் மகனே நீர், எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடுவோம். எங்கள் கண்மலை நீர். நல்லா ஆண்டவரே, நீ கனியை தேடி வரும் பொழுதெல்லாம் எங்க இடத்துல எதுவுமே இல்லாம இந்த வாழ்க்கையில இருந்து திரும்பபடியா உதவி செய்யுங்க ஆண்டவரே. உதவி செய்யும். புதிய வருடத்துக்குள்ளே பழைய வாழ்க்கையோடு போவாதீங்க. கரங்களை நல்லா உயர்த்து. புதிய வருடத்துக்குள்ளே பழைய வாழ்க்கையோடு போவாதீங்க. என்னை கொத்தி எரு போட மாட்டவரே சொல்லுங்க. இல்லைன்னு சொன்னா ஆண்டவர் சொல்றாரு, பிரயோஜனமில்லாத கனி கொடுக்காத மரங்கள் எல்லாம் வெட்டுண்ட அக்கினியிலே போடப்படும். ஆண்டவர் உன்னை ஒரு கனி கொடுக்கிற செடியால் மாற்றிருக்கிறார். ஆண்டவர் நன்மை செய்யும்படியாக உன்னை தெரிந்து வைத்திருக்கிறார். உன்னால் தான் உன் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம், உன் குடும்பத்திற்கு ஆசீர்வாதம், சபைக்கு ஆசீர்வாதம், தேசத்துக்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தனிமையின் பாதை தகப்பனே உன் தோளை சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதை தகப்பனே உன் தோளை சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா. அப்படி பாருங்க, ஒரு நிமிஷம். நான் கண்ணீர் சிந்தின நாட்கள் எல்லாம் உண்டு ஆண்டவரே. ஆனால் கூட தேவனாகிய கர்த்தர் உன் மீது என்னை நம்பிக்கையாக இருக்க பண்ணினே உமக்கு ஸ்தோத்திரங்களாக எல்லா கரங்களும் உயர்த்தி உன் மீது என்னை நம்பிக்கையாக இருக்க பண்ணினே உமக்கு ஸ்தோத்திரங்களாக. என் மறைவிடம் நீர் ஆண்டவரே, என் உறைவிடம் நீர் ஆண்டவரே, நான் நம்பியுள்ளேன் கண்மலை நீர் ஆண்டவரே. உன்னதரே உன் மறைவில் தங்கி வாழ்கிறேன், வல்லவரே உன் நிழலில் புகுந்து கொள்கிறேன். அடைக்கலமும் கேடகமும் நீரே எனக்கு, புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு, புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு. மறைவிடமே என்னுடைய விடமே, என் கண்மலையே. மறைவிடமே என்னுடைய விடமே, நான்
ஆண்டவரே உன்னிடலில் புகுந்து கொள்கிறேன். அடைக்கலமும் கேடகமும் நீரே எனக்கு, புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு, புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு. அறிக்கை பண்ணுங்க, எல்லாம் அறிக்கை பண்ணுங்க, அறிக்கை பண்ணுங்க. அவன் அறிக்கை பண்ணணும், எல்லாம் அறிக்கை பண்ணிட்டே இருக்கணும். அல்லேலூயா. உன்னதரே உன்னரவில் தங்கி வாழ்கிறேன். வல்லவரே உன்னிடலில் புகுந்து கொள்கிறேன். அடைக்கலமும் கேடகமும் நீரே, புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு, புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு. கரங்களை நல்லா உயர்த்தி, அப்படியே உயர்த்தி ஆண்டவரே எல்லாம் சொல்லுங்களேன். இந்த நன்மைக்காக நன்றி சொல்றேன். என் ஜீவன் உன் பார்வையில அருமையாயிருந்தவர்கள் உன் ஆராதிக்கிறாங்க. ஸ்தோத்திரம். இடராத செம்மையான பாதையில என்னை நீ நடத்துகிறாங்க. நன்மையும் கிருபையும் வாழ்நாளெல்லாம் என்னை தொடரும்படி செய்வீராண்டவரே. நான் துன்பத்தை கண்ட வருஷங்களும் சரியாய் என்னை மகிழ்ச்சியாக்குற ஆண்டவரை பார்த்து சொல்லுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் எதிர்பார்க்கிற முடிவு எனக்கு கொடுக்கிற நல்ல தேவனாய் இருக்க போகிற ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அடைக்கலமா ஓடி வந்த எனக்கு உமால நிறைவான ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய் உரையாத தேவன் அப்படியாக என்னை நடத்த போகிறதற்காக ஸ்தோத்திரங்கள். ஹல்லேலூயா. நீர் அருளின தீபத்தினால் இருளை கடந்து போகும்படி செய்ய போகிறேன். என்னை ஆராதிக்கிற துதிக்கிற ஆண்டவரே. எல்லா கரங்களை நல்ல உயர்த்தி ஸ்தோத்திரமா நல்ல நல்ல ஆண்டவரை தோன்றும். எல்லா பலவீனம் நீக்கப்பட்ட இந்த புது வருஷத்தை கர்த்தர் உங்களை நடத்த போகிறோம். ஹல்லேலூயா. உங்கள் வழிகளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சோர்ந்து போகாத, கலக்கம் அடையாத, நீ நம்பி இருக்கிற கண்மலையான தேவன் அவர் உன்னை கைவிட மாட்டார், உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை வெறுத்து விட மாட்டார். உனக்கு துணை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இன்னும் நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாமே. கர்த்தருடைய கிருபை பெருகட்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தரை உயிர்ப்பித்து அவன் எல்லா பழவைகள் எல்லாம் ஒழிந்து புதிவைகளான ஆசீர்வாதங்களை நடத்துகிற நல்ல நேரத்திற்காக நல்ல கரங்களை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. இன்னும் இந்த புது வருஷத்துக்கு உன் முகத்துல இருக்க எல்லா கண்ணீரும், உன் முகத்துல வர்ற எல்லா கண்ணீரும் கர்த்தர் துடைத்து போட போறோம். அப்படியே துடைத்து போட. நீ ஏங்கின எல்லா ஆறுதலும் உனக்கு கிடைக்கும்படி கர்த்தர் போதைய வாழ்க்கை இதோடு முடியட்டும், இனி நான் வாழவே கூடாது என்று சொல்லி வாழ்க்கை வெறுத்து விட்டல. உன் வாழ்க்கையில தான் கர்த்தர் மேன்மையான ஒரு அற்புதத்தை கொண்டு நான் ஏன் ஆண்டவரே உயிர் வாழணும், பிரயோஜனம் இல்லாம இருக்கிறேன், ஆசீர்வாதமா இல்லாத இருக்கிறேன், சாபமா இருக்கிறேனே, எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்க போல இருக்கிறேன், நான் ஏன் வாழணும், இந்த புது வருஷம் ஏன் வருது என்று சொல்லி நிற்கிற தேவன் தேவ பிள்ளை கற்று சொல்றேன். உனக்கு நான் ஆரோக்கியம் வர பண்ணுவேன், உன் காயங்களை ஆற்றுவேன், ஆண்டவரை பார்த்து உன்னை நம்புற ஆண்டவரை கரங்களை உயர்த்தி உன்னை நம்புற ஆண்டவரை, உன்னை நம்புற ஆண்டவரை, நம்புற ஆண்டவரை, உன்னை நம்புற ஆண்டவரை.
நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கை நல்ல கரங்களை நல்லா உயர்த்தி, என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொல்லி இன்றைக்கு தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஒரு நிமிஷம், நாங்களாம் ஆராதிக்க மாட்டோம், நீங்க தான் ஆராதிக்க போறீங்க. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லி அப்படியே கரண்ட்ல உயர்த்தி நீங்க ஆராதிங்க. நாங்க மௌனமா இருக்க போறோம். அப்படியே பகவான் ஆண்டவர் நம்பிக்கை பாருங்க. கடந்த வருஷத்துல நீங்க நம்பல, ஆனாலும் கர்த்தர் நடத்தி வந்தார், கர்த்தர் நடத்தி வந்தார். கர்த்தர் நடத்தி வந்தார். நீ நம்பல, ஆனாலும் கர்த்தர் உன்னை நடத்தி வந்தார். ஆண்டவரை பார்த்து நல்லா கரங்களை உயர்த்தி, என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் சொல்லுங்க, எல்லாரும் எல்லாம் 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 யாரும் கையை கீழே போடுறது எல்லாம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். நீ உலக மனுஷன் போல அல்ல ஆண்டவர், என் தெய்வம் வேற, என் தெய்வம் வித்தியாசமானவர், என் இயேசு வித்தியாசமானவர். ஓ ஹல்லேலூயா. நம்பிக்கையோட சொல்லுங்க, என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எங்களோட கூட சேர்ந்து பண்ணலாமா? என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நம்பியிருக்கேன், அற்புதமே எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்யுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்யுங்க,
அதிசயம் நடக்கிறது. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மானதே வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மகிமை சொல்லுங்கப்பா. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மானதான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உண்மை காரணமே அற்புதமே கர்த்தரை நம்பிதான் வந்திருக்கிறோம். ஆராய முடியாத காரியங்களை எண்ணி முடியாத அதிசயங்களை வாழ்க்கையில செய்ய தேவனாக இருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord, praise the Lord. செய்யுங்கப்பா, உன்னைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. Praise the Lord. இன்னும் சொல்வா, இன்னும் சொல்ல போயிருக்கீங்களா? இல்லாண்டவரே, இல்லாண்டவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இல்லாண்டவரே சொல்லுங்க. சூழ்நிலையை பார்க்கலாம், சூழ்நிலையை பார்க்கலாம், சூழ்நிலையை பார்க்கலாம். உமே கண்கள் நோக்கி இருக்கிறது. இந்த 2026 ஆண்டு உமே கண்கள் நோக்கி ஆண்டவர் சொல்லுங்க. ஆண்டவரை பார்த்து ஒரே ஒரு முறை சொல்லுங்க. ஒரே ஒரு முறை அப்பா ஸ்தோத்திரம் சொல்லுங்க, சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. டாடி, இயேசுவே, என் தெய்வமே, என் கண்கள் உண்மையே பார்த்துட்டு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லா கரங்களும் ஹல்லேலூயா. உம்மை நோக்கி இதயம் துள்ளுதையா. உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. பார்த்து இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. இருப்பவரே, இருந்தவரே, இனிமேலும் வருபவரே, இருப்பவரே, இருந்தவரே, இனிமேலும் வருபவரே. நன்றி, 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 நன்றி. கரம் பிடித்து நடத்துகிறீர். காலமெல்லாம் சுமக்கின்றீர். நல்ல கரங்களை நல்லா உயர்த்தி கரம் பிடித்து நடத்துகிறீர். காலமெல்லாம் சுமக்கின்றீர். நன்றி, 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 நன்றி. ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். 2026 ஆண்டுல ஆண்டவரே உம்மை நோக்கி பிரகாசம் அடையும்படி ஆண்டவரே கரங்களை பிடித்த தேவன் இந்த உலகத்தின் முடிவு பண்ணி சகல நாட்கள் எங்களோடு கூட நடத்த போவதற்காக இயேசு ராஜாவின் நாமத்தில் பிதாவே.